சாரி, அது இட்ஸ் ஓகே சார். நீங்க உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி. உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கும் கரண் சாருக்கோ நல்லாவே தெரியும். போதும் ஸ்ருதி. பிரீதா, இந்த உலகம் சரியான துரோகி தான். ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கடைசி நேரத்தில் நீ கூட துரோகியா மாறுவேன்னு. இருக்கட்டும், ஒரு முறை உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பிருத்வி யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். அந்த ரவுடி ராக்கா ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அவன் தன்னோட ஒரிஜினல் அவதாரத்தில் வந்துட்டானா? வேஷம் போட்டுக்கிட்டு வான்னு நான் அவங்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. அட பரவாயில்லையே, உள்ள வரும்போதே ஜூஸா? உனக்கு ஜூஸ் தான் ஒரு கேடு. ஒன்னு விட்டன்னா உனக்கு எக்ஸிட் பாயிண்ட்ல இருந்து ஜூஸ் வெளியே வந்துடும். டேய் புரியுதா? நான் தாண்டா பிருத்வி. அதுக்கு டேய் நல்லா பாருடா. சார் நீங்களா? சாரும் மோரு நீடு. என்னடா என்ன டாட்டுது? எந்த கோலத்துல வந்திருக்க நீ? பாட்டுக்கு உள்ள வர? உனக்கு இன்வைட் பண்ணாங்களா என்ன? இது மாப்பிள்ளை வீட்டுக்காரனா நீ? ரவுடினா ரவுடி மாதிரி இரு, புரியுதா? இங்க பாரு, பின்பக்கம் வழியா வா. அங்க ஒரு காரிடார் இருக்கும், அங்க பார்க்கலாம். சரியா? ஏய், பின்பக்கத்துக்கு எப்படி போனா அந்த காரிடார் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. அப்ப அதை யாரா கேட்பாங்க? நான் தான். எப்படி? கில்லி தண்டா பிளேயர், நான் உன் அப்பனுக்கு செஞ்ச மாதிரி உன்னுக்கும் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன்னையும் கோமாக்கு அனுப்பி வச்சிருக்கணும். பட் நெவர் மைண்ட், பெட்டர் லேட் தென் நெவர். உன் அப்பனை விட உன் நிலைமையை நான் மோசமா மாத்துறேன் பாரு. நீ பார்த்துக்கிட்டே இரு. டாட், நீங்க பிரீதாவை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? டாட், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நாங்க மொத்த குடும்பமும் உங்க குடும்பம் டாட். எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அன்பு இருக்கு டாட். யாருக்காவது சின்னதா நடந்தா கூட டாட், நிச்சயமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து விட மாட்டோம் டாட். டாட், உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். நீங்க பிரீதாவோட வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல? நீங்க பிரீதாவை பார்க்க தானே அவங்க வீட்டுக்கு போனீங்க. அவ உங்களை இன்சல்ட் பண்ணாலா டாட்? அவ உங்க கைய பிடிச்சு கரண் மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலப்பா. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன்ப்பா, எங்கள்ல யாருமே, கரண், நான், நம்ம குடும்பம், அவளுக்கு என்னைக்கும் நம்ம மனசுலயும் நம்ம வீட்லயும் இடம் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் டாட். டாட், எனக்கு தெரியும். பிரீதா இருக்கால, பிரீதா, அவளால தான் கரணுக்கு இந்த நிலைமை. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா கரணுடைய இந்த நிலைமைக்கு பிரீதா தான் காரணம். அண்ட் என்னுடைய டாட், உங்களுக்கும் அவளால தான் இந்த நிலைமை. உங்களுடைய இந்த கண்டிஷனுக்கு பிரீதா தானே காரணம் டாட். டாட், உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய மொத்த குடும்பம் உங்களுடைய மொத்த குடும்பம் டாட். எனக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாட். என் டாட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் குடும்பம் எனக்கு முக்கியம், பிரீதா முக்கியம் இல்ல டாட். எனக்கு பிரீதா முக்கியமே இல்ல டாட். என்ன நம்புங்க, நான் உண்மையை சொல்றேன் டாட். ட்ரஸ்ட் மீ, எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் டாட். ஐயோ, ஆனா ஒரு முறை டாட் நீங்க என்கிட்ட பேசிருக்கலாமே டாட். நீங்க ஏன் பேசல? பிரீதாவுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டாட் ஒரு முறை நீங்க என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்லிருப்பேனே. நாங்க சந்தோஷமா இருக்க பிரீதா அவசியமே இல்ல டாட். நாங்க சந்தோஷமா இருப்போம். நீங்க எங்களோட இருக்கீங்க, எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க, அது போதும் டாட். டாட், ஐ அம் வெரி ஹாப்பி வித் யூ.
டாட் நீங்க ரியாக்ட் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணீங்கல்ல. டாட் 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 நீங்க ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? டாட் நீங்க பிரீதா பேரை சொன்னனும் ரியாக்ட் பண்ணீங்கல்ல. பிரீதா டாட் டாட் பிரீதா டாட் டாட் பிரீதா பிரீதாவுக்கு கல்யாணம் டாட். அதோட கரண்ட் இருக்கான்ல, எனக்கு எல்லாமே தெரியும் டாட். எனக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்ம் டாட். அவன் பிரீதாவை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கான். ஏன்னா பிரீதா தானே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா. சொல்லுங்க டாட், அந்த பிரீதா கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமா, ஆனா யார கல்யாணம் பண்ணிக்க போறாளோ அவனே ஒரு ஏடா குடமான ஆள் டாட். டாட் உங்களுக்கு தெரியுமா, கரணுக்கும் எனக்கும் அந்த ஆளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. டாட் ஒன்னு சொல்லட்டுமா, பிருத்திவி இருக்கால, அவனுக்கு முதல்ல வேலை கொடுத்தோம்ல, அப்ப அவனை முதல் தடவை நான் பிரீத்தாவுடைய நிச்சயதார்த்தத்துல பார்த்தேன். அவனை முறை பார்த்த உடனே இந்த ஆளு ஃப்ராடுன்னு எனக்கு தோணுச்சு டாட். பிருத்திவி டாட், பிருத்திவி அவன் மோசமான ஆளு, அவன் ஃப்ராடு. அந்த பிருத்திவி டாட் அப்பா அப்பா பிருத்திவி இருக்கால, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் போய் சொல்றான். என்னோட மேனேஜர் இருக்கால சலீம், அவங்கிட்ட சொல்லி இந்த பிருத்திவியோடைய மொத்த டீடைல்ஸையும் அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க சொன்ன, அவன் பேக்ரவுண்ட கண்டுபிடிக்க சொன்ன, அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்க சொன்ன டாட். டாட் பிருத்திவி டாட் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? டாட் சொல்லுங்க டாட். டாட் நீங்க பிருத்திவியை பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பிருத்திவியை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டாட் சொல்லுங்க டாட். எவ்வளவு கேவலமான பொம்பளை நீ! என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிருத்திவியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பிருத்திவி 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 சொல்லுங்க டாட். ஆமா டாட், பிருத்திவி நல்லவன் இல்ல, அந்த பிருத்திவி நல்லவனே இல்ல. பிருத்திவி என்ன ஆக்சிடென்ட்? டாட் உங்களை ஆக்சிடென்ட் பண்ணது அந்த பிருத்திவியா டாட்? டாட் டாட் நீங்க கவலையே படாதீங்க டாட். நீங்க வீட்ல தான் இருக்கீங்க, நான் உங்க கூட இருக்கேன். உங்க புள்ள உங்க கூட தான் இருக்கான், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். நான் ரிஷப் டாட், நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது டாட், உங்களுக்கு எதுவும் ஆகாது டாட். டாக்டர் வந்துகிட்டே இருக்காரு. நான் உங்க கூட தான் இருக்கேன் டாட், நான் உங்க கூடயே இருக்கேன் டாட். உனக்கு கொஞ்சம் கூட மூலங்கிறதே இல்ல. உன் ரவுடி மூஞ்ச வச்சுட்டு இங்க யாரும் உன்னை வர சொன்னா? சார் என்ன யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஐயோ, உன்னோட லுக்கு கெட்டப்பெல்லாம் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம்ல, அப்படியே எதுக்கு வந்த? நான் கேட்ட எல்லாத்தையும் இதுல இருக்கா? எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. போன் இன்னும் என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே இருக்கு இதுல. ஃபைனலி இந்த சிச்சுவேஷன் இப்ப என் கைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபென்டாஸ்டிக். இது பிருத்திவியோட குரலாச்சே. அது சரி, வெயிட்டரா வந்திருக்கானா? இவன் வாயை திறந்து பேசுற வரைக்கும் யாருக்குமே இவன் அடையாளம் தெரியாது. ஆனா எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. வெயிட்டர் வேஷத்துல இருக்கிறது பிருத்திவி தான். ஒரு வேலை பண்ண, முதல்ல நீ போய் இன்னும் 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்துரு. எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். திரும்ப வரும்போது சேம் இதே மாதிரி வெயிட்டர் கெட்டப்லயே வந்துரு. சரியா? ஓகே ஓகே. அடா, இப்படி எங்க போற? இப்படி போ, வெளிய போ. இந்த பொருள் எல்லாம் போதும் அந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் என் பிரீதாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அட கடவுளே, நான் என்ன நினைச்சனோ அதை தான் இவன் செய்யறான். என் பிரீதா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். இல்ல, இவன் எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணட்டும், ஆனா நான் இதை நிறுத்த விட மாட்டேன். பிருத்வி, அப்ப நீதான் என் டேடை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கியா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் டேடுக்கு இப்படி பண்ணியிருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னுடைய டேடை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டிய பிருத்வி. இனிமே நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேட், நீங்க கவலையப்படாதீங்க டேட். மாப்பிள்ளை பொண்ணு ட்ரெஸ்ஸை முடிச்சு போடுங்க. அட,
பிருத்தியோட அம்மா எங்க? இங்கதானே அவங்க இருந்தாங்க. பிருத்வியோட அம்மாவா நீங்க ஏன் தேடுறீங்க? அம்மா அக்கா சொன்னது ஞாபகம் இல்லையா? அக்கா நீங்க தான் முடிச்சு போடணும்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் சரிதான். ஆனா நான் போன முறை முடி போட்டதும் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. எதுவுமே ஒழுங்கா நடக்கல. என்னெல்லாம் நடக்க கூடாததோ அதெல்லாம் நடந்தது. இங்க பாரு, எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு அம்மா, பயமா இருக்கு. போன தடவை ஷெர்லின் திடீர்னு வந்து எப்படி கத்திக்கிட்டு இருந்தா அதை நினைச்சுதான். சர்லா, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எதுவும் ஆகாது. போங்க, போய் முடி போட்டு விடுங்க. சரி, நீங்க முடி போட்டு விடுங்க. நீங்களும் அம்மா தானே? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, பிருத்வியோட அம்மாவும் இதைத்தான் சொன்னாங்க. ஒரு அம்மா இதை தான் கண்டிப்பா செய்யணும். ஒரு தாய் எது பண்ணாலும் அது நிச்சயம் சரியா தானே இருக்கும். சர்லா, பிருத்வியோட அம்மா எங்க போனாங்க? சீக்கிரம் ஆகட்டும், முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு. நீங்க போங்க. அம்மாவோட திருப்திக்காக ராக்கி ஆண்டி ப்ளீஸ். கண்டிப்பா. பிரீதாக்காக நான் இதை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு என்னமோ நான் என்னோட குழந்தைங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. காரணம், கல்யாணத்துல ஃபைனலி அவங்க அம்மாவே முடி போட வராங்க. கடவுளே, இன்னைக்கு நீங்க பண்ணது உண்மையிலே பெரிய அதிசயம் தான். தேவதைகள் தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே? நன்மைகள் எங்கே? இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேசும். ஸ்ருதி, நீ போய் அந்த பூ இருக்கிற தட்டை எடுத்துட்டு வா. அக்னியை சுத்தி வருவாங்க. அப்ப நம்ம பூவை போடணும் இல்லையா? ஆம், சரி போய் கொண்டு வரமா. ம். பாவம், அவ்வளவு பெரிய தட்டை தனியா எப்படி கொண்டு வருவா? நானும் போறேன். ரிஷபண்ணா, நீங்க அத்தைய பாத்தீங்களா? நான் கண்டிப்பா அவனை பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். கல்யாணம் பிரீதாவ? என் வண்டி சாவி எங்க? என்னோட கிருத்திகா, ரிஷபண்ணா. என்னுடைய வண்டி சாவி எங்க? கிருத்திகா, என்னுடைய வண்டி சாவி எங்க? ரிஷபண்ணா, காம் டவுன். சாவி எங்க? நீங்க கோமா இருக்கீங்க, டிரைவ் பண்ணாதீங்க. ரிஷபண்ணா, சொன்ன கேளுங்க. அண்ணா அண்ணா, அத்தை சமீரனாவை கூட்டிட்டு போங்க. சமீரண்ணா, சமீரண்ணா. கிச்சன்ல இல்லையே. சாமான்லாம் எப்படி சதறி கிடக்குது பாரு. எங்க போச்சு? எனக்கு கோவமா வருது.
இந்த சமீரன் எங்க போன? ரூம்ல கூட இல்லையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். கமான் சமீரனா, ஃபோன் எடுங்க ப்ளீஸ், ஃபோன் எடுங்க. இந்த வீட்ல என்னப்பா நடக்குது? கரண் அண்ணா ரூம்ல இல்ல, ரிஷபனா கோமா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. சமீரனா ஃபோன் எடுக்க மாட்டாரு. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். எழுந்துக்கிறியா? சாரி. இட்ஸ் ஓகே. நிஜமா? அது நீ சாரி சொல்லணும்ல அவசியம் இல்ல. நீ ஒன்னும் வேணும்னே என்ன கீழே தள்ளல. அது மட்டும் இல்லாம நீ என்ன கீழே விழாம காப்பாத்தினல்ல. அதுவும் இல்லாம நீயும் கீழே விழுந்துட்ட. நான் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நீ எழுந்துக்கலாம். நான் மறந்துட்டேன். சாரி. இதெல்லாம் நீ ஓகே தானே? நான் அந்த ரோஜாப்பூ தட்டை எடுக்க வந்தேன். கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போனோம். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு நடந்து வரும்போது மேல தூவணும்ல. அப்படியா? ஆனா அது இங்க இல்லையே. வேற எங்கேயாவது இருக்கும். நாம வேற எங்கேயாவது தேடலாம். உள்ள தேடலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ரிஷப் எங்க? அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாரு. வெளியே போயிட்டாரா? எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொன்னாரு அவங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு, சீக்கிரமா வாங்கன்னு. என்ன கூப்பிட்டு அவர் வெளியில போயிட்டாரு. மகேஷ்க்கு நினைவு திரும்புதா? ஆமா, ரிஷப் சார் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. வாங்க டாக்டர். பாத்து பாத்து, மெல்லமா மெல்லமா ப்ளீஸ். இல்ல எதுவும் ஆகாது. மகேஷ்க்கு நினைவு திரும்புது இல்ல. வாங்க டாக்டர், வாங்க 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 வாங்க. இவன் எங்க போறான்? என்ன செய்ய போறான்? இவன் மண்டபத்துக்கு போறானா என்ன? இவன் அங்க போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறான் போல இருக்கு. அங்க மாப்பிள்ளையா இருக்கிறதுன்னு கரண்னு சொல்ல போறான். இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான். இல்ல, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டேன். நான் இவனை மண்டபத்துக்கு கூட போக விட மாட்டேன். யாரோ என் பின்னால வர மாதிரியே இருக்கே. இவன் இந்த பக்கம் வரானே. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்ன காப்பாத்துப்பா. வெயிட்டர் இங்க பாரு. பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ தெரியல. கொஞ்சம் இங்க வாயேன். நான் கொஞ்சம் சாமான் கொண்டு வந்திருக்கேன், அதை கொண்டு வந்து கொண்டு வர. ஜானகி, நீ யாரை பார்த்தும் பயப்பட மாட்டியே. ஏன் பயப்படுற? இந்த பிருத்திவி உன் பிரீத்தாவோட கல்யாணத்தை நிறுத்த போறான். நீ எப்படி பலவீனமாகலாம்? இல்ல, நான் பலவீனமானவ இல்ல. நான் பயப்பட மாட்டேன். இந்த பிருத்திவிங்கிற கெட்டவங்கிட்ட இருந்து என் பொண்ணு பிரீத்தாவையும் என் குடும்பத்தையும் நான் காப்பாத்துவேன். என்ன ஆனாலும் சரி, நான் காப்பாத்துவேன்.